Hi friends, welcome to Lara Digital Hub. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எம்மியான மட்டன் சுக்கா. சண்டேனாலே நான்வெஜ் இல்லாமல் இல்லை, அதனால் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் மட்டன் சுக்கா. அதை எப்படி நம்ம ரெடி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் தனியா, வர கொத்தமல்லி, இது 3 சேர்த்துட்டு 5 வரமிளகாய் போடுறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி மிளகு 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம், அதனால் 5 காஞ்ச மிளகாய் போடுறேன். இது எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்சி பவுடராக எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி குறைன்னு இருந்தால் போதும். இப்போ நான் ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி, நெய் நல்லா சூடேறினதுக்கப்புறம் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மட்டன், அதை இதில் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்ம கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றல, மட்டனில் இருக்க தண்ணி எப்படி நல்லா வெளியே வருது. இந்த மாதிரி நல்லா திருப்பி மட்டன் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம மட்டனை வேக வைக்க போகிறோம், மட்டனில் நல்லா உப்பு இறங்கணும், அதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை இதில் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதில் நான் இன்னமும் தண்ணி சேர்க்கல. பாருங்கள், மட்டன்லேருந்து எவ்வளோ தண்ணி நம்மளுக்கு வருது. இதெல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த மசாலா ஸ்மெல்லு ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள், எவ்வளோ தண்ணி விட்டுருக்க மட்டன். இது பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் வெள்ளாட்டு கறி தான், அதனால் நம்ம 2 to 3 விசில் வச்சா போதும். இதில் இன்னும் ஒரு 1/2 கிளாஸ் நான் தண்ணி ஆட் பண்ணுறேன், மட்டன் முழுகிற அளவுக்கு. ஏன்னா மட்டன் இப்போ நம்ம வேக வைக்கணும், அதுக்காக. எல்லாத்தையும் நல்லா போட்டு கிளறிட்டு மூடி போட்டு ஒரு 3 விசில் வர அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையும் போட்டு நம்ம இடித்து எடுத்துக்கலாம். இதை நீங்கள் மிக்சியில் கிரைண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இடித்து போட்டாலே அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், எப்படி நல்லா பவுடர் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, விசில் இறங்கிடுச்சு. பாருங்கள், மட்டன் எல்லாமே நல்லா சூப்பராக குக்காகி வந்திருக்கு. நம்ம தண்ணி ஊற்றினோம் பாருங்களேன், எல்லாமே நல்லா இதாகிட்டு மட்டன் பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்கு. இருந்தாலும் இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இதை நம்ம அந்த பேனில் போட்டு நல்லா ட்ரை பண்ணிடலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நான் எண்ணெய் ஊற்றுறேன். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு நீங்கள் பெரிய வெங்காயமும் சேர்த்துலாம், ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்துனீங்க அப்படின்னா அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள், இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். இப்போ ஒரு 2 கொத்து கருவேப்பிலை போட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா வதக்கிடுங்க. நான் இதில் இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தாலே அந்த டேஸ்ட் வேறு லெவலில் கிடைக்கும். இது எல்லாத்தையும் போட்டு ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மட்டன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்கு. இப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம். இருந்தாலும் நம்ம சுக்கா இன்னும் நல்லா ட்ரையாக ரெடி பண்ணி சாப்பிட்டோம்னா அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த வெங்காயம் எல்லாமே ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இது பண்ணிக்கோங்க. பாருங்கள், எவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பெப்பர் மசாலா, அதை இதில் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதை நம்ம மூடி போட்டு மூட வேணாம், ஏன்னா இந்த தண்ணி எல்லாமே நல்லா சுண்டுற அளவுக்கு நம்ம இதை நல்லா ட்ரை பண்ண போகிறோம். பாருங்கள், தண்ணி எல்லாம் வற்றி வருது.
இதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா இது பண்ணிக்கோங்க. அந்த மசாலா பச்சை வாடை எல்லாம் போயிட்டு நல்ல ஒரு அரோமா வருது. இப்போது இதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த மட்டன் டேஸ்ட்டுக்கும் இந்த கொத்தமல்லி இலை ஸ்மெல்லுக்கும் வேறு லெவலில் இருக்குது. இதில் ஆல்ரெடி நம்ம சேர்த்த உப்பே போதுமானது. இல்லை உங்களுக்கு இதில் மசாலாவில் கொஞ்சம் உப்பு வேணும் பத்தலை அப்படின்னா டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு ரொம்ப சுவையான மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் இட்லியோட செம காம்பினேஷன். அது மட்டும் கிடையாது, தயிர் சாதம் ரசம் சாதம் வச்சு சாப்பிட்டிங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.